ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான எக் மசாலா வித் கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோட்டே இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சோட்டே கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 4 எக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து லைட்டாக சைடில் வெந்தோட்டே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ண அப்படியே உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே வெந்து வந்துடும். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கர்ட் ரைஸ் வந்து பார்க்கலாம். ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, தாளிப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து விட்டுடுறேன். அடுத்ததாக நம்ம வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த 2 காம்போவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஹாப்பி டேஸ்டிங்.